Namaste students, welcome to 11th standard online business maths class. Today we are going to see about pair of straight lines. Pair of straight lines அப்படின்னும்போது பேர்ன்னும்போதே நமக்கு தெரிஞ்சது டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ்னு ஓகேவா. ஸோ கம்பைன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ். ஸோ அந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனோட தட் மீன்ஸ் இங்கே புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்ட்ரைட் லைனோட கம்பைன்ட் ஈக்குவேஷன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது this one. Hence the general equation of pair of straight lines can be taken as இதுதான் அந்த general equation. ஓகேங்களா, pair of straight lines ஓட general form இதுதான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா அதே pair of straight lines passing through the origin. ஸோ ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுச்சு அப்படின்னா இதுதான் அந்த ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ அதிலே ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப்ஸ் அண்ட் சம் ஆஃப் தி ஸ்லோப்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இப்படி தான் இருக்கணும், நேராக தான் இருக்கணுன்றது இல்லை, சாஞ்சும் இருக்கலாம். ஸோ அப்போ ஸ்லோப் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி ஸ்லோப்ஸ் திஸ் ஒன் a by b and sum of the slope minus 2h by b. ஓகேங்களா. Next, angle between pair of straight lines passing through the origin. So origin வழியாக பாஸ் ஆகிற அந்த ஸ்ட்ரைட் லைனோட ஆங்கிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ this one theta equal to tan inverse of 2 into square root of h square minus ab divided by a plus b. This one formula, angle between the pair of straight lines. ஓகேங்களா. ஸோ அதிலே உங்களுக்கு நிறைய நோட் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் அந்த ஆங்கிள். அதுவே இஃப் த ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னும் போது அங்கே ஸ்லோப் கண்டிப்பாக இருக்காது. அப்போ அதுக்கு ஃபார்முலா ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி. இஃப் த ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் அப்படின்னும் போது அங்கே தீட்டா என்னவாக இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். ஸோ அப்போ அதோட கண்டிஷன் a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. இஃப் த ஸ்ட்ரைட் லைன்ஸ் தட் மீன்ஸ் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் மீன்ஸ் கண்டிஷன் a plus b equal to 0. ஓகேங்களா. ஸோ ஏன்றது இங்கே என்ன ஜென்ரல் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட். அதே மாதிரி பிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட். தட் மீன்ஸ் கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கோஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அதுதான் இங்கே ஜென்ரல் ஃபார்மாக a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் மீன்ஸ் கிவன் கண்டிஷன் என்ன சொல்லுது, a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. Next heading, the condition for general second degree equation to represent pair of straight lines. அதான் pair of straight lines ஓட general form பார்த்தோம். இப்போ இங்கே general condition கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த condition. ax square plus இது வந்து pair of straight lines ஓட general form. ஓகேங்களா. ஸோ அதோட condition என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா see இதுதான் அந்த condition. abc plus 2fgh minus af square minus bg square minus ch square equal to 0. இது pair of straight lines represent பண்ணுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணலாம். இதோட வேல்யூ வந்து 0ன்னு வந்ததுன்னா given straight lines வந்து pair of straight lines represent பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அதே ஈக்குவேஷனை டிட்டர்மினன்ட் ஃபார்ம்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணுவோம் சம்மு போடும்போது. ஓகேங்களா. இந்த டிட்டர்மினன்ட் ஃபார்மையும் யூஸ் பண்ணுவோம், இந்த மெத்தடி இந்த ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணுவோம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ கிவன் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆர் ரெப்ரசன்ட் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ்னு கொஷின் கேட்டாங்க, ஷோ பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரிசல்ட்டை தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. நவ் எக்ஸசைஸ் 3.3 first sum. If the equation ax ஸ்கொயர் ப்ளஸ் 5x அதாவது அந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸோட ஜென்ரல் ஃபார்மில் ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. இது வந்து ரெப்ரசன்ட்ஸ் எ பேர் ஆஃப் பர்பண்டிகுலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ். பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது, அட் த சேம் டைம் பர்பண்டிகுலர் ஸ்ட்ரைட் லைன்ஸ். ஓகேங்களா. கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் a and c. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க இது பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு ஃபைண்ட் a and c ரெண்டுத்தோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் கிவன் ஈக்குவேஷனை எடுத்துட்டு சின்ஸ் போத் லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர், ஸோ அந்த பர்பண்டிகுலர்ன்ற வேர்டு வந்ததால் நம்ம கண்டிஷனே அப்ளை பண்ணுறோம். a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0.
a ப்ளஸ் பி, ஏவோட வேல்யூ என்னன்றது நமக்கு தெரியாது, பட் பியோட வேல்யூ தெரியும், -6ன்னு. ax² + bxy 2hxy + by² + 2gx + 2fy + c = 0. அதுதான் ஜென்ரல் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அதோட கம்பேர் பண்ணி தான் இப்போ பியோட வேல்யூ -6 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ ஏவோட வேல்யூ 6ன்னு கிடச்சிருது. ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சி மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன், நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணும்போது ஏ இருக்கிற இடத்துல நம்ம 6ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 2h இருக்கிற இடத்துல என்ன இருக்குது கிவன் ஈக்குவேஷனில்? 2h இருக்கிற இடத்துல 5. ஸோ பி இருக்கிற இடத்துல -6, 2g இருக்கிற இடத்துல 12, 2h இருக்கிற இடத்துல 2f இருக்கிற இடத்துல 5, c இருக்கிற இடத்துல c தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி a இருக்கிற இடத்துல 6, a = 6ன்னு போட்டுட்டோம். 2h இருக்கிற இடத்துல 5 இருக்குது, அதை வச்சு h = 5/2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். b இருக்கிற இடத்துல -6 இருக்குது. 2g இருக்கிற இடத்துல உன்னோட கிவன் கொஷினில், அதாவது தட் மீன்ஸ் எக்ஸோட கோஃபிஷியன்ட் தான் என்னது 2g. அதே உன்னோட கிவன் கொஷினில் எக்ஸோட கோஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை ஈக்குவேட் பண்ணுறோம். 2g = 12. அதே மாதிரி ஒய்யோட கோஃபிஷியன்ட் தான் என்னது 2f. அப்போ 2f இருக்கிற இடத்துல அங்கே என்ன இருக்குது ஒய்யோட கோஃபிஷியன்ட், அதை ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு எல்லா வேல்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சி இருக்கிற இடத்துல சிஏ தான் இருக்குது. ஸோ நம்ம இதை கம்பேர் பண்ணும்போது சி இருக்கிற இடத்துல சி இருக்கிறதால அப்படியே எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு சொல்லிட்டாங்க கன்சிடர் ஃபார் த பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ். அவங்களே வந்து அது பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் = 0ன்னு நம்மளே வச்சுக்கிறோம். சப்போஸ் உன்னை இது பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் நீ =0 போடாமல் இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் 0 வந்தது அப்படின்னா அது பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஆனால் அவங்களே இங்கே பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொன்னதால் =0ன்னு வச்சு எல்லா வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது we get c வேல்யூ. ஓகேங்களா? தட்ஸ் ஆல்மா. ஸோ ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் சம். show that the equation represent a pair of straight lines. ஸோ அவங்க கொடுத்துருக்குற அந்த ஈக்குவேஷன் வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு நம்மளை ஷோ பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன்ஸ். அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்ட்ரைட் லைனோட கம்பைன்ட் ஈக்குவேஷன் தான். அப்போ நம்ம அந்த செப்பரேட் ஈக்குவேஷன் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் கம்பேர் த ஈக்குவேஷன். ஸோ கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அதை ஜென்ரல் ஃபார்மோட கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணி எல்லாத்தோட வேல்யூவையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கிவன் ஈக்குவேஷன் வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னா அதை எதில் போடணும்னு சொல்லியிருக்கேன், அந்த கண்டிஷனில் போடணும்னு சொன்னேன். ஸோ 2 விதமான கண்டிஷன், ஒன்று டிட்டர்மினன்ட் ஃபார்மு, இன்னொன்று நார்மல் ஈக்குவேஷன் ஃபார்ம். ஸோ இப்போ நான் இந்த மெத்தடை எடுத்துக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஃபார்மை எடுத்து அதோட வேல்யூ வந்து 0ன்னு வந்ததுன்னா the given straight line வந்து represent a pair of straight லைனை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு ஷோ ஆகிடும். ஸோ செக் பண்ணலாமா? ஸோ டிட்டர்மினன்ட் வேல்யூ, இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கம்பேர் பண்ணி அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் போட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு, டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணினா உனக்கு 0ன்னு கிடைக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஹென்ஸ் த கிவன் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட்ஸ் ஏ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ப்ரூவ் ஆகிடுது. அடுத்தது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த செப்பரேட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னதால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கிவன் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த 3 டேர்ம்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம். 12x² - 10xy + 2y². ஸோ அதை மட்டும் எடுத்து இப்போ நம்ம அந்த செப்பரேட் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே எடுத்துருக்கோம். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபேக்டரைஸ்னால் இப்போ இங்கே சென்டரில் இருக்கிற டேர்மை நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோன்னா -6xy - 4xyன்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இந்த -10xy மீதி எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடு தான். இப்போ ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து காமனாக எடுத்து ரிமைனிங் இருக்கிறத ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து -2y காமனாக எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத எழுதியிருக்கோம். தென் இந்த 2 டேர்ம்லேருந்தும் 2x - y 2x - y காமனாக எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிற இந்த 6x - 2y இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இப்படி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம், கிவன் ஈக்குவேஷன் இது. ஸோ இந்த 2x - y + L நம்மளாக ஒரு கான்ஸ்டண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம்.
அதே மாதிரி 6x மைனஸ் 2y ப்ளஸ் எம்னு ஒரு லெட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு செப்பரேட் ஈக்குவேஷனை நம்ம எழுதி வைக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அடுத்தது மைனஸ் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபைனலாக எல்லால் மல்டிப்ளை பண்ணுறோம். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி எழுதி வச்சிடறோம். இப்போது கம்பேர் த கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் எக்ஸோட கோஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே எக்ஸோட கோஃபிஷியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கிடைக்குது. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸோட கோஃபிஷியன்ட் 2m ப்ளஸ் 6l கிடச்சிருக்கா? ஸோ 2m ப்ளஸ் 6l ஈக்குவல் டு 14 அப்படின்னு எழுதியிருப்போம். கம்பேர் த கோஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் 2m ப்ளஸ் 6l ஈக்குவல் டு 14. லைக் தட் கம்பேரிங் த கோஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ ரெண்டு பக்கமும் ஒய்யோட கோஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணி எழுதும்போது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி எல்லோட வேல்யூவும் எம்மோட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தென் த செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் ஆர் 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் எம் எல்லுன்னு எடுத்தோமா? இங்கே சி 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் எல் 6x மைனஸ் 2y ப்ளஸ் எம் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல எல்லோட வேல்யூவும் எம்மோட வேல்யூவும் நம்ம போட போகிறோம். அதுதான் இங்கே செப்பரேட் ஈக்குவேஷன். பார்த்தீங்கன்னா தெரியும் 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் எல்லோட வேல்யூ 6x minus 2y plus m மோட வேல்யூ. ஸோ திஸ் ஒன் the separate equations. ஓகேங்களா? ஸோ அந்த கம்பைன்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா நமக்கு கொஷினில், அதோட செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கிவன் கொஷின் வரணும். அப்படி வந்ததுன்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்டு சம் ஹோம்ஒர்க்மா. அதுவும் செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள். புக்கில் எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ஃபோர்த் சம் ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ அவங்க கொடுத்துருக்குற இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸோட ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ஃபார்முலா. இதில் நமக்கு தேவை ஹெச், ஏ, பி இதெல்லாம் தேவை. ஸோ நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் கிவன் கொஷினில். ஸோ என்ன பண்ண முடியும்? எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் தான் ஏ, ஒய் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் தான் பி. நெக்ஸ்ட்டு 2x செகண்ட் டேர்மாக இருக்கிறது 2hxy. அப்போது எக்ஸ்ஒய்யோட கோஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது? -5. அப்போ 2h ஈக்குவல் டு -5 போடும்போது ஹெச்சோட வேல்யூ -5/2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஃப் தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் த கிவன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ ஃபார்முலாவை ரைட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ பியோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். -5/2 ஸ்கொயர் பண்ணும்போது 25/4ன்னு கிடைக்கும். இது மல்டிப்ளை பண்ணும்போது +6ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுறோம்? எல்சிஎம் எடுத்தோம்னா 24 + 25 என்ன கிடைக்கும்? 49. 49/4ன்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 49 கீழே 1 இருக்கிறதால டினாமினேட்டர் நம்ம எதுவும் போட தேவையில்லை. ஸோ 49/4ன்னு வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப் 49க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 7, 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2. நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 கேன்சல் ஆகிட்டு tan inverse of 7 இஸ் த ஆன்சர். இதுதான் ஆங்கிள் பிட்வீன் அந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஓகேங்களா? தட்ஸ் ஆல்மா. தேர்டு சம் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூம்மா.